வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் தயிர் சாதம் வீட்டில் சாப்பிட்டு பழகிருப்பீங்க. ஆனால் தயிர் சாதம் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த அரிசிக்கு பதிலாக வந்து இன்றைக்கி சேமியா வச்சு பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியோட பேர் என்னங்கன்னா சேமியா பங்களாபாத். அதாவது சேமியா பங்களாபாத் சொல்லும்போது வந்து இதில் சேமியா, தயிர், பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை, அதுக்கப்புறம் உப்பு, காஞ்ச திராட்சை, மாதுளப்பழம், ஃப்ரெஷ் திராட்சை இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது ஹோட்டலில் பண்ணுவாங்க, இல்லை கல்யாண மண்டபம் எங்கன்னா பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த டைமில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி பண்ணும்போது வந்து அந்த சேமியா எந்த அளவுக்கு கரெக்டாக பாயில் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இதில் தயிர் எந்த அளவுக்கு பண்ணணும், பால் எந்த அளவுக்கு பண்ணணும், இந்த மாதிரி நல்லா ப்ராப்பராக உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் ரெசிபி. சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணணுச்சுன்னா அந்த டைமில் இந்த ரெசிபி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அந்த டைம்லையும் இந்த மாதிரி ரெசிபி கொடுக்கலாம். என்ன இது புதுசாக பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கே, சாப்பிட்டு பார்க்கலாமே, அப்போ நான் எங்கள் ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்னொரு சூப்பரான ரெசிபி இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ். அதாவது இந்த மாதிரி ரெசிபிக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்படி லைட்டாக அப்படியே உடச்சி போட்டு நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸ்னு சொல்லிட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி அப்பளம், உளுத்தம்பருப்பு அப்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்பளம் உடச்சி போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சேமியா 150 கிராம், தயிர் 300 ml, பால் 250 ml, காய்ந்த மிளகாய் 6 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 3/4 டேபிள் ஸ்பூன், திராட்சை பழம் தேவையான அளவு, காய்ந்த திராட்சை 30 நம்பர், மாதுளைப்பழம் 1 நம்பர். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த சேமியாவை வேக வைக்க போகிறோம். அதனால் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 to 4 minutes வேக வச்சா போதும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பர்டிகுலராக இந்த மாதிரி ரெசிபி பண்ணுறதுக்கு பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கர்நாடகா, அதாவது பெங்களூர் சைடில் பண்ணுற சேமியா பங்களாபாத் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த கடாயில் தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த தண்ணி சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுறோம். எதுக்காக இந்த எண்ணெய் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறக்கிட்டனா, அந்த சேமியா வேகும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சேமியாவை தண்ணியில் போட்ட பிறகு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு 3 to 4 minutes கரெக்டாக குக் பண்ண மாட்டாமல் போதும். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைமில் டைம் மாறும். கரெக்டாக ஒரு 80% வெந்து வர டைமில் நீங்கள் அடுப்பை விட்டு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடணும். நல்லா வேகிட்டு சொல்லிட்டு விட்டிங்கன்னா அந்த சேமியா என்னவோ ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. பார்த்தீங்களா, இப்போ இந்த சேமியா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கடாயில் சேமியா போடும்போது தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்திருக்கும். இப்போ ரெடியான சேமியாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படி வடிகட்ட ஆரம்பிக்கிறோம். நீங்கள் சேமியா வீட்டில் பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி வடிகட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வைக்க ஆரம்பிங்க. ஏன் கேட்டினா, கரெக்டாக வேக வச்சுருப்பீங்க, அந்த டைமில் வடிகட்டியை தேடி ஓடுவீங்க. அந்த டைமில் நல்லா ஓவராக வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் 2 டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றிருக்கேன். எதுக்காக பச்சை தண்ணி ஊற்றுறேன்னு கேட்டினா காரணம் இருக்குது. அப்போ தான் அந்த சேமியா வந்து சூடு தன்மை வந்து கம்மியாகும். அப்போ சில்லுன்னு ஆன பிறகு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். பார்த்தீங்களா, இந்த சேமியா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் பர்டிகுலராக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பண்ணோன்னா சேமியா நல்ல குவாலிட்டி சேமியா வாங்கியிருக்கணும். அதுவும் பர்டிகுலராக பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியா வாங்கியிருக்கணும். 2வது, தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் சேமியா பண்ணணும். அதே டைமில் அந்த சேமியா கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு வந்துருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் கொஞ்சம் உப்பு போட ஆரம்பிக்கிறோம். இந்த உப்பு போட்ட பிறகு சர்க்கரை போடுறோம். இந்த இடத்துல சர்க்கரை எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, தயிரோட தன்மை வந்து புளிப்புத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைமில் கொஞ்சம் டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சர்க்கரை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு தயிர், பால். இந்த பால் எதுக்காக போடுறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தயிரும் பாலை மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு கெட்டி ஆகிடும். அது கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்கு பால் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா பால் யூஸ் பண்ணலாம். புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த டைமில் தயிர் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், கரண்டியில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கணும்.
இதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைங் பேனில் கொஞ்சம் எண்ணெய், அதிகமான எண்ணெய் வேண்டாம், அதிகபட்சம் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும். இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுறோம். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த பிறகு உளுத்தம்பருப்பு போட்ட உடனே உங்களோட அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அந்த உளுத்தம்பருப்பு வறுக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக நல்ல கலர் வரும், நல்லா நறுக்குன்னு இருக்கும். இதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை 30 நம்ப சொல்லியிருக்கேன், நீங்கள் 40 நம்ப கூட போடலாம். எந்த அளவுக்கு காஞ்ச திராட்சை நீங்கள் அதிகமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதோட காஞ்ச மிளகாய் நல்லா உடச்சி போடுங்க. இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிங்க. அந்த தாளிப்பில் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். அதே டைப்பில் இந்த காஞ்ச திராட்சை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தாளிப்பு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சேமியாவில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். காரத்துக்கு காஞ்ச மிளகாய், இனிப்பு தன்மைக்கு காஞ்ச திராட்சை, ஃப்ரெஷ் திராட்சை, அதுக்கப்புறம் மாதுளப்பழம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்திருக்கும். இந்த சேமியா பங்களாபாத் 2 விதமாக நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே அப்படியும் சாப்பிட்லாம், அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அந்த சில்னஸோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த சேமியா பங்களாபாத் எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் நார்மலாக போட்ட தயிர் சாதத்துக்கும் இது பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் மதியானத்துக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இதோட நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, உருளைக்கிழங்கு சிப்ஸ் உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். நீங்கள் கடையில் வாங்கும்போது நார்மலாக யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. சிப்ஸுக்காக யூஸ் பண்ணுற கிழங்குன்னு சொல்லி மார்க்கெட்டில் கேட்டு வாங்குங்க. அப்படி இல்லையா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிப்ஸ் கடை இருக்குல்ல, அந்த கடையில் போய்ட்டு நீங்கள் 1/2 கிலோ சிப்ஸுக்காக யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு சொல்லி கேட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. நிறைய பேர் தரமாட்டாங்க, பட் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த கிழங்கை நீங்கள் நார்மலாக வாழைக்காய் பஜ்ஜி செய்வீங்கள, அதே மாதிரி சீவணும். சீவிட்டு எடுத்திங்கன்னா நல்லா மெலிசாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மெலிசாக சீவிடணும். அப்போ தான் ஆயில் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணுறது 2 விதமாக ஃப்ரை பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து டேரெக்டாக எண்ணெய் கடை சூடாக இருக்குல்ல, இந்த சூடான எண்ணெய் கடையில் அப்படியே டேரெக்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் அந்த ஆவி மேலே வரும், அந்த டைமில் கை சூட ஆரம்பிக்கும். உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் 1 by 1 ஃப்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுற டைமில் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் சால்ட் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சால்ட் கரைஞ்சி வர டைமில் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் ட்ராப் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த சால்ட் வந்து ஈவனாக வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த உருளைக்கிழங்குல. அதே டைமில் நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு வாட்டியும் வந்து சால்ட் வாட்டர் போடாது. ஒரு வாட்டி போட்டிங்கன்னா 2 வாட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு சால்ட்டோட தன்மை கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணதை நல்லா கிறிஸ்பியாக அப்படி இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரை பண்ணி முடித்த உடனே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சாகியாக இருக்கும். அதனால் ஒரு 2 செகண்ட் டைம் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது ஏற்கனவே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு ஒன்றா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணலாம். இந்த ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணும்போது சம்டைம் உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த டைமில் சில உருளைக்கிழங்கு கிறிஸ்பியாக இருக்காது. அதனால தான் நம்ம டேரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறேன். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுடர் போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். என்னங்க எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம், ஒரு அருமையான சேமியா பங்களாபாத். நார்மலாக கர்ட் ரைஸ் பண்ணுவீங்க, அந்த தயிர் சாதத்துக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி சேமியா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி பர்டிகுலர் காஞ்ச திராட்சை ரொம்ப முக்கியம். அந்த காஞ்ச திராட்சை கரெக்டான பக்குவத்தில் வறுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது அந்த இனிப்பு, அந்த காஞ்ச மிளகாய் காரம், இது எல்லாமே தெரியும். ஒரு சூப்பரான ரெசிபி. அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறது சொல்லி தெரிஞ்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இந்த மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.